Hello everyone, I am Bharat, third year மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜிசி சேலம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பயான்சி ஃபோர்ஸ். இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும். எஸ், நம்ம எஃப்எம்மில் தான் இந்த பயான்சி ஃபோர்ஸுங்கிற டாபிக் வரும். பயான்சி ஃபோர்ஸுங்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டாபிக் இன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இப்போ ஷிப்பு ஃப்ளோட் ஆகிறது, வாட்டர் பலூன் பறக்கிறது, சம்மரைன்ஸ் சிங்காகி தண்ணிக்குள்ளே போகிறதும் மறுபடியும் மேலே வரதும் இந்த பயான்சி ஃபோர்ஸ்னால தான் நடக்குது. இப்போ நம்ம பிபிடிக்குள்ளே போகலாம். கண்டென்ட் ஃபஸ்ட்டு இந்த ப்ரெசன்டேஷனில் ஃபஸ்ட்டு பயான்சி ஃபோர்ஸ் டெஃபனேஷன், ஆர்ச்சிமெடஸ் பிரின்சிபல், ப்ரெஷர் வேரியேஷன் இன் ஃப்ளூயிட், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பயான்சி அஃபெக்ட் பண்ணுது, ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ், அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ், அப்புறம் நியூமரிக்கல் ப்ராப்ளமோட இதை கன்க்ளூட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெஃபனேஷன். பயான்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பயான்சி இஸ் த அப்பர் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை அ ஃப்ளூயிட் ஆன் த இம்மர்ஸ்டு ஆப்ஜெக்ட். இது என்ன மீனிங்னா, பயான்சி ஃபோர்ஸ் இப்போ வாட்டரில் ஒரு ஏதாவது ஆப்ஜெக்டை தூக்கி போடுறோம். வாட்டர்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே. அந்த ஃபோர்ஸ் அப்போடாக அந்த ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸர்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் தான் பயான்சி ஃபோர்ஸ். இது வெயிட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த பயான் ஃபோர்ஸ் தான் இந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகணுமா சிங்க் ஆகணுமா அப்படிங்கிறது சொல்கிறது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் பயான்சி. There are 3 types of buoyancy: positive buoyancy, neutral buoyancy, negative buoyancy. Positive buoyancyனா பயான் ஃபோர்ஸ் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் விட அதிகமாக இருக்கும், அதனால் இது ஃப்ளோட் ஆகும். ஓகேங்களா? நியூட்ரல் பயான்சினா பயான் ஃபோர்ஸும் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்டும் ஈக்குவலாக இருக்கும், அதனால் இது அந்த டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் ஆகும். நெகட்டிவ் பயான்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயான் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்டோட, அதனால் இது சிங்க் ஆகி தரைக்கு போயிடும். இதுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஏங்கிற ஆப்ஜெக்ட் வுட்டுன்னு தந்திருக்கேன். வுட்டை நான் வாட்டரில் போடும்போது இது என்ன ஆகுது, ஃப்ளோட் ஆகுது. தட் மீன்ஸ் இட்ஸ் எ பாசிட்டிவ் பயான்சி. ஓகேங்களா? இதுவே நான் இங்கே ஒரு ஒரு 1 kg/L பக்கத்தில் அப்ராக்சிமேட்டாக அவ்வளோக்கு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வாட்டரில் போட்டேன் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இதில் எந்த ஃபோர்ஸுமே ஆட் ஆகலை. தட் மீன்ஸ் ஃபுல்லாக சிங்க் ஆகி உள்ள அந்த சர்ஃபேஸை டச் பண்ணாது. இந்த வாட்டர் சர்ஃபேஸை ரொம்ப டாப்லேயும் இருக்காது, ரொம்ப டவுன்லேருந்து அந்த சர்ஃபேஸையும் டச் பண்ணாது. அந்த மிடில் இருக்கனால தான் இது நியூட்ரல் பயான்சி. அதே மாதிரி இப்போ நான் இந்த வுட்டை அலுமினியமாக மாற்றிடுறேன். ஓகேங்களா? இந்த அலுமினியத்தை நான் இந்த வாட்டரில் போடும்போது சிங்க் ஆகி ஃபுல்லாக போயிட்டு அந்த எண்டில் டச் ஆயிடுச்சு. சர்ஃபேஸோட எண்டில் டச் ஆயிடுச்சு. அங்கே ஃபோர்ஸ் எவ்வளோ ஆட் ஆகுதுன்னா 83.3 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆட் ஆகுது. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சிமெடஸ் பிரின்சிபல் பயான்சியோட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பிரின்சிபல். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளூயிடில் கம்ப்ளீட்டாகவும் இல்லை பார்ஷலாக இம்மர்ஸ் ஆகும்போது ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் பண்ணுற ஃப்ளூயிட் அப்பர்ட் பயான் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா ரோ டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்ட்டு வால்யூம் டிஸ்பிளேஸ்டு பை தி ஆப்ஜெக்ட். தென் யூனிட் டென்சிட்டிக்கு kg/m3, கிராவிட்டிக்கு m/s², வால்யூம் டிஸ்பிளேஸ்டு பை தி ஃப்ளூயிட் m3. மீட்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இப்போ kg/s² இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் நியூட்டன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் வீடியோ.
ஒரு கப்பில் வாட்டரை போர் பண்ணுவாங்க. இந்த கப்பில் வாட்டர் போர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் லைக் மேக்னெட், அது ஒரு 250 கிராம்ஸ் இருக்கிற ஒரு மேக்னெட்டை அந்த வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணும்போது அப்சல்யூட்லி என்ன ஆகும்? வாட்டர் டிஸ்ப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா? எதனால் டிஸ்ப்ளேஸ் ஆகுது? இங்கே வாட்டர் பயான் ஃபோர்ஸ்னால் டிஸ்ப்ளேஸ் ஆகுது. பயான் ஃபோர்ஸ்னால் வாட்டர் வந்துட்டு டிஸ்ப்ளேஸ் ஆகுது. இப்போ இந்த டிஸ்ப்ளேஸ்டு வாட்டரோட வெயிட்டை பார்த்தோம்னா 50 கிராம் ஆர் 0.5 நியூட்டன். அதுவே இந்த மேக்னெட்டோட வெயிட்டு 250 கிராம். இப்போ அந்த மேக்னெட்டை இந்த வாட்டருக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணும்போது எவ்வளோ கிராம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் பயான் ஃபோர்ஸ் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த மீட்டரில் பார்த்தாலும் 200 கிராம்ஸ் தான் இருக்குது. ஹென்ஸ் ஆர்ச்சிமெடஸ் பிரின்சிபல் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெஷர் வேரியேஷன் இன் ஃப்ளூயிட்ஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், பயான்சி ஃபோர்ஸுக்கும் ப்ரெஷர் வேரியேஷனுக்கும் என்னப்பா ரிலேஷன் இருக்குன்னு. ஓகே, இப்போ ஒரு ஃப்ளூயிடில் டெப்த்தை பொறுத்து ப்ரெஷர் வந்து வேரியஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த எப்படின்னா சர்ஃபேஸில் வந்துட்டு 12.5 கிலோ பாஸ்கல் ப்ரெஷர் ஆட் ஆகுது. டெப்த்து இன்க்ரீஸ் ஆக இந்த ஃபார்முலா பாருங்களேன், ρgh. ரோங்கிறது இது இப்போ வந்து வாட்டர் கன்சிடர் பண்ணிக்கலாம். கிராவிட்டி வந்து நம்ம எர்த்தில் இருக்கனால 9.81 அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஹச் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 மீட்டர்ஸோ எம்எம்மோ 3 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ப்ரெஷர் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி லோவாக இருக்கும். ஒரு 12.5 இதில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா 12.5 கிலோ பாஸ்கல் இருக்குது. அப்புறம் இந்த பாயிண்டில் ஒரு ஹச் வந்து ஒரு 12 வச்சுக்கலாம். 12 வச்சுருக்கும்போது 12 யூனிட் ஆஃப் லென்த் வச்சுருக்கும்போது ப்ரெஷர் வந்துட்டு 50.2 கிலோ பாஸ்கல். அதுவே ஃபுல் டெப்த்தாக ஒரு 20-25 யூனிட் ஆஃப் லென்த் வச்சுருக்கும்போது 200.8 கிலோ பாஸ்கல் ஆட் ஆகுது. இப்போ இந்த ஃப்ளூயிடில் எவ்வளோக்கு எவ்வளோ டெப்த்து போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் அதிகமாகும். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம கடலே எடுத்துக்கோங்களேன், சிஏஏ. நம்மக்கிட்ட இருக்க டெக்னாலஜி வச்சு நம்ம மூணுக்கு மார்ஸுக்குலாம் சேட்டலைட் அனுப்பிட்டோம். பட் அந்த சிஓட டெப்த்துக்கு நம்மளால் இன்னும் போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா டெப்த்து இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோ ப்ரெஷரை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி இது வரைக்கும் இல்லை. அதனால் நம்ம இன்னும் சியை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணாமல் இருக்கோம். ஓகேங்களா? இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பயான்சி ஃபோர்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொன்னால அதுக்கு தான். நெக்ஸ்ட், பயான்சி ஃபோர்ஸ்னால் என்ன? எதுக்கு பயான்சி ஃபோர்ஸ் அக்வயர் ஆகுது? எதனால் அக்வயர் ஆகுது? ஓகேங்களா? இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்துட்டு டெப்த்து இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். பாட்டம் சர்ஃபேஸில் ப்ரெஷர் வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கும். டாப் சர்ஃபேஸ் கம்பேர் பண்ணும்போது பாட்டம் சர்ஃபேஸில் மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ அந்த டாப் சர்ஃபேஸ்க்கும் பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் பயான்சி ஃபோர்ஸோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நம்ம டெரிவேஷன் பார்க்கலாம். டெரிவேஷன் நான் சொன்னேன்னா, பயான் ஃபோர்ஸ் வந்துட்டு பாட்டம் H2 டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆட் ஆகுதோ அது மைனஸ் H1 டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆட் ஆகுதோ அது. இப்போ ப்ரெஷர் நம்மளுக்கு தெரியும், ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஓகேங்களா? ப்ரெஷருக்கு நம்ம இப்போ தான் பார்த்தோம் டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு டெப்த்து ஃப்ரம் சர்ஃபேஸ்னு சொல்லி. அதை தூக்கி இந்த பயான் ஃபோர்ஸோட நாமளாக கண்டுபிடிச்சிக்கோம்ல, அதில் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு காமனாக இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறோம். வெளியே எடுத்துகிட்டு வந்தால் H2 மைனஸ் H1 மட்டும் இருக்கும். இப்போ ஏரியா இருக்குது, H2 மைனஸ் H1நாலும் ஒரு லென்த்து தானே, அதுவும் லென்த். அப்போ ஏரியா இன்ட்டு லென்த்துனா அது என்ன குறிக்குது? வால்யூம். வால்யூம். ஓகேவா? அதுதான் ஃபார்முலா கிடச்சிருச்சு. ρgvங்கிற ஃபார்முலா கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பயான்சி. தெர் ஆர் 4 ஃபேக்டர்ஸ். அதில் 3 தான் மேஜர், ஒன்று வந்துட்டு இன்டைரக்டாக மைனராக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு
டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிடோட டென்சிட்டி என்ன, வால்யூம் சம்மர்ஜ்டு, கிராவிடேஷ்னல் ஆக்சிலரேஷன், ஷேப் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட். இப்போ நம்ம ஸ்விம் பண்ணுறோம். இப்போ ஸ்விம்மிங் பூல்லையோ இல்லை கிணறுல ஸ்விம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்விம் பண்ணாமல் விட்டால் நம்ம சர்ஃபேஸ்லேயே இருக்க முடியுமா? பாசிட்டிவ் பயான்சி மாதிரி சொல்கிறேன் நான். சர்ஃபேஸில் இருக்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான், முடியாது. ஒரு வேளை நியூட்டன்ஸ் தெரியலபடி வாட்டர் கீழே தள்ளி நம்ம மேலே போனால் தான் உண்டு. ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் ஸ்டாட்டிக்காக தண்ணியில் போய் இறங்கிட்டீங்க. ஓகேங்களா? இறங்கும்போது நம்ம இது உள்ள சிங்க் ஆயிரும். பட் ஆனால் டெட் சீன்னு ஒரு சோசியல் சயின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த சீல நார்மலான சீ வாட்டரில் இருக்க சால்ட்டு கண்டென்ட்டோட இதில் இருக்க சால்ட்டு கண்டென்ட் ரொம்ப அதிகம். சால்ட்டு கண்டென்ட் அதிகமானனால சீ வாட்டரோட இந்த டெட் சீ வாட்டரோட டென்சிட்டியும் ரொம்ப அதிகமாகிருச்சு. அந்த டென்சிட்டி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயான் ஃபோர்ஸ் அதிகமாகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோமே, ரியல் டைம் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு கப்பில் வாட்டர் வச்சு அதில் லெமனாக போட்டாங்க. போட்ட உடனே ஃபுல்லாக சிங்க் ஆகி அந்த கீழே அந்த கப்போட சர்ஃபேஸை டச் ஆகிடுச்சு. அதுவே இப்போ நான் அதில் சால்ட்டை கொட்டி நல்லா அந்த சால்ட்டு டிசால்வ் ஆகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி இந்த லெமனை போட்டேன் அப்படின்னா ஃப்ளோட் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பயான் ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சு. எதனால்? டென்சிட்டி ஆஃப் தி சால்ட் வாட்டர் டென்சிட்டி ஆஃப் தி நார்மல் வாட்டரோட அதிகமாக இருக்குது. ஸோ தட் டென்சிட்டி அதிகமானால பயான் ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சு. பயான் ஃபோர்ஸ் அதிகமானால தான் அந்த லெமன் ஃப்ளோட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து, why do you float more easily in sea? இப்போ சீ வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு சொன்னேன், ஆனால் வேல்யூ சொல்லலை. ஃப்ரெஷ் வாட்டரோட டென்சிட்டி 1000 kg/m3 எல்லாத்துக்குமே தெரியும். இது சீ வாட்டரோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா, நார்மலாக சீ வாட்டர் டெட் சீ வாட்டரோட டென்சிட்டி இதோட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நார்மலான சீ வாட்டரோட டென்சிட்டி 1025 kg/m3. இப்போ ஒரே சேம் டிஸ்பிளேஸ்டு வால்யூம்க்கு பயான் ஃபோர்ஸ் இப்போ இதுலேயும் பயான் ஃபோர்ஸ் ஆட் ஆகுது. அந்த லெமன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். சேம் டிஸ்பிளேஸ்டு வால்யூம் தான். பட் ஆனால் இதில் பயான் ஃபோர்ஸோட ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்க பயான் ஃபோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த சால்ட் வாட்டர், தட் மீன்ஸ் சீ வாட்டர் தானே, சீ வாட்டரில் இருக்க பயான் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 2.5%. ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளூயிடில் பார்க்குறோம். அங்கே நம்ம வாட்டரும் சீ வாட்டரை பற்றி பார்த்தோம். அதில் 2.5% தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இப்போ நம்ம வாட்டருக்கும் மெர்க்குரிக்கும் பார்க்கலாம். நல்லா டிஃப்ரென்ஸ் விஷுவலாகவே தெரியும். ஓகேங்களா? இப்போ இதே வச்சுக்கலாம், அலுமினியம் பிளாக்கே வச்சுட்டேன். இதில் நம்ம என்ன வச்சுக்கலாம், பிரிக் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிரிக்கு வுட் வச்சுக்கலாம். வுட்டை போட்டோம். வுட்டு என்ன பண்ணும், நார்மலாக வாட்டரில் அது ஃப்ளோட் ஆகும். அலுமினியம் பிளாக் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக சிங்க் ஆகி அந்த சர்ஃபேஸை டச் பண்ணிடுச்சு. எப்போ ஃப்ளூயிட் வாட்டராக இருக்கும்போது. இப்போ இதுவே மெர்க்குரிக்கு நான் மாற்றுறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், ரெண்டுமே ஃப்ளோட் ஆகுது. ஓகேங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் ஃப்ளோட் ஆகுது பாருங்கள். பிளாக் ஏங்கிறது அலுமினியம் 19.9% தான் சம்மர்ஜ் ஆகிருக்கு. மிச்சம் 81% 81.1% ஃப்ளோட் ஆகுது. ஓகேங்களா? அதுவே பிளாக் பி நம்ம வுட்டை எடுத்துக்கோங்களேன். வுட்டு எவ்வளோ ஃப்ளோட் ஆகுது, எவ்வளோ சம்மர்ஜ் ஆகிருக்குன்னா 2.9%. தட் மீன்ஸ் 97% ஆஃப் தி வுட்டு இன்னும் ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைட் போகலாம். அடுத்து வால்யூம் சம்மர்ஜ். செகண்ட் ஃபேக்டர் வால்யூம் சம்மர்ஜ். இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். நார்மலாக நம்ம ஸ்டீல் பால் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டீல் பாலோ ஒரு காப்பர் பாலோ ஏதோ ஒரு மெட்டலோட பால். ஓகேங்களா? அதை தூக்கி தண்ணியில் போட்டால் சிங்க் ஆயிடுது. பட் ஆனால்
அதே ஸ்டீலான ஆன கப்பல் ஷிப் வந்துட்டு அதோட 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் 10,000 டைம்ஸ் வெயிட் அதிகமாக இருக்குது. பட் ஏன் சிங்க் ஆகலை, ஃப்ளோட் ஆகுது? ஏன்னா இப்போ இந்த பாலில் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ இந்த பாலோட வால்யூம் என்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இதே இந்த ஷிப்போட வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஆமாங்களா? லென்த்து பிரெத்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஸ்டீல் பாலோட இது சின்னதாக இருக்குது. இப்போ பெருசாக இருக்கும்போது ரொம்ப வாட்டரை ஈஸியாக டிஸ்ப்ளேஸ் பண்ணிடும். இப்போ டிஸ்ப்ளேஸ் பண்ணிச்சுன்னா பாயன்சி ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஃப்ளோட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்க இந்த டைனி பாலில் இந்த ஸ்டீல் பாலில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கம்மி. அதனால் போட்டோடனே வாட்டரை டிஸ்ப்ளேஸ் பண்ண முடியல, தேவையான வாட்டர் டிஸ்ப்ளேஸ் பண்ண முடியாதனால உள்ளே சிங்க் ஆயிடுச்சு. இது பெட்டராக ஒரு வீடியோ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த பால் வந்துட்டு வால்யூம் உள்ளே வந்துட்டு ஹாலோவாக இருக்குது. ஹாலோவாக இருக்கும்போது வால்யூம் வந்துட்டு பெருசாக செஞ்சுருக்காங்க. வெயிட் வந்துட்டு 200 கிராம்ஸ் ஸ்டீல் பால். ஓகேங்களா? அடுத்து அதே ஸ்டீல் பால் அதே 200 கிராம்ஸ் இருக்குது. இது வந்து சாலிடு, அது ஹாலோ. ஓகேங்களா? இப்போ திங்க் பண்ணுங்கள், இது ரெண்டையுமே போட்டால் எது ஃப்ளோட் ஆகும், எது சிங்க் ஆகும்? ஹோப் யூ ஃபைண்ட் த ஆன்சர். இப்போ சொன்ன மாதிரி இந்த பால் வந்துட்டு சிங்க் ஆயிரும், அந்த சாலிட் பால் வந்து சிங்க் ஆயிரும், அந்த ஹாலோ பால் வந்துட்டு ஃப்ளோட் ஆகும். ஏன்னா அந்த ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட அந்த வால்யூம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக சம்மர்ஜ் பண்ணும்போது வாட்டர் அதிகமாக டிஸ்ப்ளேஸ் பண்ணும்போது பயாண்ட் ஃபோர்ஸ் என்ன ஆகும், அதிகமாக இருக்கும். அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸில் பயாண்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும். பட் ஆனால் அந்த சின்ன பால் வந்துட்டு சிங்க் ஆகிடுச்சு. ஏன்னா வால்யூம் வந்துட்டு ரொம்ப கம்மி, அதனால் பயாண்ட் ஃபோர்ஸ் கம்மி, அதனால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமானதுனால சிங்க் ஆகிடுச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கும் ஸ்டிமுலேஷன் ஒன்று பார்க்கலாமா? இப்போ கம்பேரில் போயிட்டு ஓகேங்களா, இது எத்தனை நியூட்டன் இருக்குதுன்னு பாருங்கள். 39.2 நியூட்டன். இதுவும் அதே வெயிட் தான், 39.2 நியூட்டன். ஓகேங்களா? ரெண்டுமே வேறு வேறு. இப்போ இருங்க, பயான்சிக்கும் கிராவிட்டிக்கும் வெக்டார்ஸ் டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே ஒரே வெயிட்டு தான், அந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே தான். இப்போ இதை தூக்கி வாட்டரில் போட்டோன்னா ஃபுல்லாக சம்மர்ஜ் ஆகி அந்த சர்ஃபேஸில் போய் டச் ஆயிடுச்சு. இதுவும் அதே வெயிட்டு தான். ஓகேங்களா? அதே 4 kg தான், அதே 39.2 நியூட்டன் தான். பட் ஆனால் வாட்டரில் போடும்போது என்ன பண்ணுது, ஃப்ளோட் ஆகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட வால்யூம் வந்துட்டு ரொம்ப அதிகம் கம்பேரிட்டிவ் டு ஏ காம்போனண்ட்டோட வால்யூம். இங்கே பாருங்கள், இன்னும் எக்ஸாம்பிள். இது வந்துட்டு 40% பிளாக் பி, அதாவது வுட்டோட பிளாக் வந்துட்டு 40% தான் சம்மர்ஜ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அடுத்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுதான். இப்போ ஷிப்பு எப்படி இதாகுன்னு பார்க்கலாம். ஷிப்பு வந்துட்டு இப்போ நான் சொன்னேன், ஷிப்பில் வந்துட்டு கிரேட்டர் வால்யூம் சம்மர்ஜ்டு இருக்கும் அப்படின்னு. அதனால் இருந்தாலும் இப்போ அவ்வளோ கிரேட்டராக வால்யூம் சம்மர்ஜ் பண்ணாலுமே அதில் வெயிட்டும் அதிகமாக தானே இருக்கும். ஏன் சிங்க் ஆகலை அப்படின்னு ஒரு கொஷின் வந்திருக்கணும். இப்படி வந்திருந்தால் அதுக்கான ஆன்சர் தான். இப்போ இந்த ஷிப்புமே ஸ்டீலால் ஆனது தான். இந்த ஸ்டீலோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா வாட்டரோட டென்சிட்டியோட அதிகமாகவே இருக்கும். அதிகமாக இருந்தாலும் ஏன் எப்படி ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு ஹாலோவான ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸில் எதுவுமே இருக்காது. அதாவது எதுவுமே கூட்ஸ் எதுவும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஷிப்புன்னு ஒட்டு மொத்தமாக எடுத்துட்டோம்னா ஆவரேஜ் டென்சிட்டி ரொம்ப முக்கியம். இந்த ஆவரேஜ் டென்சிட்டி வந்து வாட்டரோட அதிகமாகிடுச்சுன்னா சிங்க் ஆகிரும். அதனால் அந்த ஹாலோ ஸ்பேஸை அப்படியே லீவ் பண்ணிடுவாங்க. அப்படி லீவ் பண்ணிவிட்டு ஷிப்பை வைக்கிறாங்கன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸாக கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆட் ஆகும், அப்பர் ஃபோர்ஸாக அதை ஆப்போசிட்டாக பயான்சி ஃபோர்ஸ் ஆட் ஆகும். இப்போ
கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் பயான்சி ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஷிப் வந்துட்டு ஃப்ளோட் ஆகும். இதுவே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக ஆகிருச்சு, இப்போ அந்த ஹாலோ ஸ்பேஸ் சொன்னல, இந்த ஹாலோ ஸ்பேஸில் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால இந்த ஹாலோ ஸ்பேஸில் ஏதாவது டேமேஜ் ஆகி இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கிச்சு பார்த்தீங்களா, ஹாலோ ஸ்பேஸில் ஏதாவது டேமேஜ் ஆகி தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா அந்த ஹாலோ ஸ்பேஸெல்லாம் வாட்டர் இதாகிடுச்சு, கண்டாமினேட் ஆகிடுச்சு. அப்படி ஆகும்போது ஆவரேஜ் டென்சிட்டி அதிகமாகிடும். ஏன்னா ஏரோட டென்சிட்டியோட வாட்டரோட டென்சிட்டி அதிகம். இப்போ அது அதிகமானால தான் அந்த டைட்டானிக் ஷிப்பே மூழ்குச்சு. ஓகேங்களா, அப்படி மூழ்கும் போது அப்போ வந்துட்டு நம்ம ஆவரேஜ் டென்சிட்டி அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பயான்சி ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். பயான்சி ஃபோர்ஸ்னால ஆப்போஸ் பண்ண முடியாது. அதனால் அது வந்து ஃபுல்லாக சம்மர்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். கிராவிடேஷன் பொறுத்தும் பயான்சி சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா, ஷிப் சப்மரீன்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆகிற எல்லாமே இந்த எர்த்தோட கிராவிடேஷன் பொறுத்து தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ எர்த்துக்கு ஒரு கிராவிடேஷன் புல் இருக்கும், மூணுக்கு ஒரு கிராவிடேஷன் புல் இருக்கும், மார்ஸுக்கு ஒன்று இருக்கும், ஜூபிட்டருக்கு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இப்போ எல்லா இடத்துலையுமே இங்கே ஒரு இடத்துல இருக்க வெயிட்டே எல்லா இடத்துலையுமே இருக்கணும்னா அது சான்ஸே கிடையாது. இப்போ சேம் ஆப்ஜெக்ட், சேம் சைஸ், சேம் டிஸ்பிளேஸ்டு வால்யூம் எல்லாமே சேம், இதுக்கு முன்னாடி இருக்க ஃபேக்டர் எல்லாமே சேமாக இருந்தாலுமே கிராவிட்டி மாறிச்சு அப்படின்னா பயான்சி ஃபோர்ஸ் மாறும். ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பயான்சி இன் ஷிப்ஸ். ஓகேங்களா, நம்மனா இந்த வீடியோவில் பார்த்து சொல்கிற மாதிரி தான் ஷிப்புக்குள்ளே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இதனால் டோட்டல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஆனால் ஆவரேஜ் டென்சிட்டி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா அங்கே ஹாலோ ஸ்பேஸ் தான், நாங்கள் ஏர் தானே, ஏரோ டென்சிட்டி தானே, அதனால் டிக்ரீஸ் ஆகும். அதனால ஷிப்பு வந்துட்டு சஃபிஷியன்ட் எவ்வளோ வாட்டரை வந்துட்டு டிஸ்பிளேஸ் பண்ண முடியுமோ பண்ணும்போது அது வந்து அது வந்துட்டு ஃப்ளோட் ஆகும். ஓகேங்களா, அடுத்து பயான்சி இன் சப்மரீன்ஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படின்னா இப்போ நார்மலாக சப்மரீன்ஸ் இருக்குது. சப்மரீன்ஸ் நாம் சர்ஃபேஸ்லேருந்து சிங்க் ஆகணும், உள்ளே போகணும், தண்ணிக்குள்ளே போகணும் அப்படின்னா உள்ளே அந்த பேலட்டுன்னு ஒன்று இருக்கும், பேலஸ்ட் டேங்க்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த டேங்க்கில் வாட்டரை இன்லெட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இன்லெட் பண்ணும்போது உள்ள அந்த சப்மரீன்குள்ளே இருக்க ஆவரேஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. புரியுதுங்களா, இன்க்ரீஸ் ஆகும்போது அது உள்ளே போயிடுது. இதுவே நான் இப்போ 100 மீட்டர்ஸ் டெப்த்தில் இருக்கேன், எனக்கு ஒரு 50 மீட்டர்ஸ் மேலே போகணும் அப்படின்னா அந்த வாட்டரை கம்ப்ரஸர் ஏரை க்ரியேட் அந்த சப்மரீன்குள்ளேயே கம்ப்ரஸ் ஏரை க்ரியேட் பண்ணி அந்த வாட்டரை வெளியேற்றிடுவாங்க. ஓகேங்களா, எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ வெளியேற்றிடுவாங்க. இப்போ நம்ம இது பார்க்கலாம். இப்போ அந்த ஏர் ஃபுல்லாகவே ஏராகவே இருந்துச்சுன்னா அந்த சப்மரீன்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகும். இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை அப்படியே தண்ணியில், இப்போ ஒரு பக்கெட் வாட்டர் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, அதை வந்து நம்ம அப்படியே பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அப்படியே வைக்கிறோம் அப்படின்னா ஃப்ளோட் ஆகுமா, சிங்க் ஆகுமா? அப்சல்யூட்லி ஃப்ளோட். ஓகேங்களா, இதுவே அரை பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு அரை பாட்டில் ஃப்ரீயாக விட்டு அந்த பக்கெட்லேயே போடுறோம், அது எவ்வளோ என்ன ஆகும்? ஆஃப் பாடி சிங்க் ஆகிருக்கும், ஆஃப் பாடி ஃப்ளோட் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் பாதி சிங்க்கு பாதி ஃப்ளோட். இப்போ ஃபுல் பாட்டில் என்ன, அந்த பாட்டில் ஃபுல்லாக தழும்ப தண்ணி பிடிச்சி அந்த டேங்க் அந்த பக்கெட்டுக்குள்ளே நான் போடுறேன் அப்படின்னா ஃபுல்லாகவே சிங்க் ஆகிரும். இதே கான்செப்ட் தான் நம்ம சப்மரீன்ஸ்லும். இதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இதுதான் சப்மரீன். ஓகேங்களா, சப்மரீன்ஸில் நார்மலாகவே டிவைட் பண்ணியிருப்பாங்க. வெப்பன்ஸ், இது இப்போ இருக்க சப்மரீன்ஸ்லாம் மிலிட்ரிக்கு தானே வச்சுருக்காங்க. அதனால் வெப்பன்ஸ், அக்கமடேஷன், ஆக்சிலரி மிஷினரி, கண்ட்ரோலும், நார்மலாக இருக்க மிஷினரி. ஓகேங்களா, இதில் வந்துட்டு பேலஸ்ட் டேங்க்னு ஒன்று இருக்கும். அந்த டேங்க் இப்போ நான் சர்ஃபேஸ் பண்ணணும், நார்மலாக தண்ணிக்கு மேலே நான் இருக்கேன் அப்படின்னா, ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஏர் தான் இருக்கும். இந்த பேலஸ்ட் டேங்க்கில் ஃபுல்லாக ஏர் இருக்கும். இதுவே நான் டைவிங் ஆகிட்டுருக்கேன், மேலேருந்து நான் கீழே போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னா
கம்ப்ரஸர்லாம் வெளியே தள்ளிட்டு வாட்டரை இன்லெட்டாக எடுத்தோன்னா டைவிங் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு இது மேலே ஃபுல்லாக அந்த பேலன்ஸ் டேங்க் ஃபுல்லாக நிரம்பிச்சுன்னா ஃபுல்லாகவே சம்மர்ஜ் ஆகி தண்ணிக்குள்ளே இருக்கும். சர்டின் மீட்டரில் இது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஆவரேஜ் டென்சிட்டி அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் வந்துட்டு பயான்சி இன் ஹாட் ஏர் பலூன். இதை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தது எல்லாமே தண்ணிக்குள்ளே போகுது, தண்ணிக்கு ஆப்போஸ் பண்ணுது. இப்போ பயான்சி ஃபோர்ஸ் தண்ணியில் மட்டும் இருக்குமா ஏர்லேயும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பயான்சி ஃபோர்ஸ் அனைத்து ஃபியூலிலுமே இருக்கும். ஏன்னா ஃபியூலுங்கிறது இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஏர் அண்டு வாட்டர். ஓகேங்களா? இதை வந்துட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ பயான்சி ஃபோர்ஸ், இப்போ நம்ம இந்த ஹாட் ஏர் பலூனில் என்ன பண்ணுவாங்க, ஒன்று போட்டு சுற்றி இந்த படத்தெல்லாம் பார்த்துப்பீங்களா, அது எரியும், நல்லா எரியும், கேஸை விட்டு நல்லா எரியும் போது ஹாட் ஏர் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மி. நம்ம நார்மலான ஏரை கம்பேர் பண்ணும்போது ஹாட் ஏர் டென்சிட்டி கம்மியாக இருக்கும்போது சர்ஃபேஸில் இருக்க ஏரோட டென்சிட்டி என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்குது. நார்மலான ஏர் தானே அது. இப்போ சர்ஃபேஸில் இருக்க ஏரோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. நான் ஹாட் ஏர் பலூனுக்குள்ளே இருக்க இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு மேலே நோக்கி போகும். ஓகேங்களா? அடுத்தது பயான்சி இன் ஐஸ்பெர்க். இப்போ பனிப்பாறைலாம் இருக்குதுன்னா வச்சுக்கோங்களேன், 10% ஆஃப் தி வால்யூம் தான் நம்மளுக்கு தெரியுது. 90% ஆஃப் தி வால்யூம் வந்துட்டு சம்மர்ஜ் ஆகி தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸோட டென்சிட்டி வந்துட்டு 920 kg/m³ தான். ஓகேங்களா? அதுவே சீ வாட்டரோட டென்சிட்டி நம்ம முன்னாடியே பார்த்தோம், அப்ராக்சிமேட்லி 1025 kg/m³. ஓகேங்களா? இப்போ இதை வந்துட்டு நம்ம காம்பன்சேட் பண்ணுறோன்னா 90% ஆஃப் திஸ் வால்யூம் ஆஃப் தி ஏர் வந்து சம்பர்ஜ் ஆனால் தான் 10% விசிபிள் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் பயான்சி. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ். அட்வான்டேஜஸ் என்ன? கார்கோ ஷிப்பு இந்த நிறையா படத்தில் பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னர்ஸாக மேலே அடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஷிப்பு வந்து ரொம்ப பெருசாக கீழே இருக்கும். அது ஃபுல்லாக என்ன இருக்குன்னா எதுவுமே இருக்காது, வெறும் ஏர் தான். அப்படி இருக்கிறனால தான் மேலே அவ்வளோ டேங்க்ஸ் வைக்கும் போதும் அது வந்து ஸ்டேபிளாக ஃப்ளோட் ஆகுது. சம்மரீன்ஸில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வாட்டரை உள்ளே எடுத்துக்கிட்டால் சிங்க் ஆகும். கம்ப்ரஸரை இன்டேக் பண்ணோம்னா மேலே சர்ஃபேஸுக்கு போகும். இதை பார்த்துருப்பீங்க, எண்ணெய் கிணங்குன்னு நியூஸ் சேனல்லாம் நம்ம வந்துருக்கோம். ஓகேங்களா? அதுதான் இதில் வந்துட்டு நியூட்ரல் ஈக்குவலியம். இது வந்துட்டு பாசிட்டிவ் பயான்சி, இது வந்துட்டு வேரியபிள் பயான்சி. ஏன்னா நம்ம பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நியூட்ரலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ஓவிஸ் அண்டு பிளாட்ஃபார்ம்ஸ், இது வந்துட்டு நியூட்ரலான பயான்சி. நியூட்ரல் பயான்சின்னா என்னது? போத் ஃப்ளோட்டும் ஆகாது, ரொம்ப கீழேயும் போகாது, சிங்க்கும் ஆகாது. அந்த மாதிரி இடத்துல இந்த பேண்டலூன்ஸ். இப்போ நம்ம லிமிட்டேஷன்ஸும் சேலஞ்சஸும் பார்க்க போகிறோம். சேலஞ்சஸ் என்னென்னா என்ஷூரிங் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். என்ன தான் நம்ம ஷிப்பை பாசிட்டிவ் பயான்சியை யூஸ் பண்ணி அந்த ஃபாலோ ஸ்பேசஸ்லாம் விட்டு நம்ம ஃப்ளோட் பண்ண வச்சாலும் அது ஸ்டேபிளாக இருக்கணும். ஸ்டேபிளாக இல்லைனாலும் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் ப்ரிவென்டிங் கேப்சைசிங் டியூ டு அன்ஈவன் லோடிங். அப்போ லோடு வந்துட்டு ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட்டாக இருந்துச்சுன்னா அதுவும் சேலஞ்சஸ் தான், அதுவும் ட்ராபேக் தான். நெக்ஸ்ட்டு டிசைனிங் எஃபிஷியன்ட் சப்மரீன்ஸ் அண்ட் ஷிப். எஃபிஷியண்ட்டான சப்மரீன்ஸையும் ஷிப்பையும் டிசைன் பண்ணுறதும் சேலஞ்சு தான். அதுக்கப்புறமா இப்போ நம்ம திடீர்னு இப்போ ஷிப்பில் தான் போகிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், திடீர்னு மழை பெய்யலாம், ரொம்ப மழை பெய்யலாம், ஸ்டோம் வரலாம். அதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி அப்போ அந்த மாதிரி சமயத்தில் கூட பயான்சி எப்படி போகும், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வச்சு அதை பில்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் சேலஞ்சஸ். லிமிட்டேஷன்ஸ் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் தி டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட். இப்போ முன்னாடியே பார்த்தோம், டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிடை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்மியாக இருக்க இடத்துல எஃபெக்டிவ்னஸே இருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா
cannot support object denser than displaced volume. இப்போ நான் இப்படி அந்த ஸ்டிமுலேஷனில் வாட்டரில் அலுமினியம் போட்டோமா, அலுமினியம் பக்கம் போடும்போது அந்த பயான் ஃபோர்ஸ் இருக்குது, பட் ஆனால் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா ரொம்ப ரொம்ப வேல்யூ கம்மி. அப்போ அந்த இடத்துல அது வேஸ்ட் தானே, அதுதான் அது. அதுக்கப்புறம் இப்போ ப்ரெஷரும் வாட்டரும் டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகும்போது, இப்போ வாட்டரே வச்சுக்கோங்களேன், கொதிக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்கும், பாயில் பண்ணும்போது ஒரு. அடுத்த ஸ்லைட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், ஓகேங்களா. அப்ளைட் பாயிண்ட் ஃபோர்ஸை ஃபைண்ட் பண்ணுற மாதிரி தான். A mechanical cube displaces 0.02 meter cube of water. What is the buoyant force acting upon it? இது வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு நமக்கு எர்த்தில் நடக்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா. எர்த்தில் நடக்கிற மாதிரி வச்சா 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். வால்யூம் தந்துட்டாங்க, டென்சிட்டி நம்மளுக்கே தெரியும். இப்போ பயான் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? ரோ ஜி வி. ரோங்கிறது 1000, ஜிங்கிறது 9.81, விங்கிறது வால்யூம் டிஸ்பிளேஸ்டு பை தி ஆப்ஜெக்ட், அதுதான் 0.02 மீட்டர் க்யூப். இப்போ இந்த 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் பயான்சி ஃபோர்ஸ், விச் இஸ் ஈக்குவல் டு 196.2 நியூட்டன். அடுத்து கன்க்ளூஷன். Buoyancy is the fundamental fluid principle concept based on Archimedes principle. Determines whether object floats, sinks or remains suspended. Widely used in engineering, transportation and nature. இப்போ buoyancy force தான் முன்னாடி சொன்ன மாதிரி buoyancy force FML one of the most important concept based on Archimedes principle. அதுக்கப்புறம் இந்த பயான்சி தான் ஃப்ளோட்டும் ஆகுதா, சிங்க் ஆகுதா, ரிமைன் சஸ்பெண்ட் ஆகுதான்னு சொல்லக்கூடியது. இந்த பயான்ஸ் ஃபோர்ஸை நம்ம இன்ஜினியரிங்கில் முக்கியமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷனே ஷிப் மூலயமா தான் நடக்குது, ஓகேங்களா. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு முக்கியமான அடித்தூண் என்னதுன்னா பயான்சி ஃபோர்ஸ். அது நம்ம ஒழுங்காக பண்ணாமல் விட்டோம்னாலே இந்த அக்ராஸ் த வேர்ல்டு ஷிப்பில் நடக்கக்கூடிய எந்த வர்த்தகமுமே நடக்காமல் போயிடும், ஓகேங்களா. தட்ஸ் ஆல். Thank you.